ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோடம்சியோ மைக்ரோவில் பற்றியும் அதை எப்படி பிளிங்க் ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நோடம்சினா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். நம்ம அர்டினோவெலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். அர்டினோவோட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அட்வான்டேஜ் ஆனது. அர்டினோவோட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறது கூட. நம்ம அர்டினோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ளூடூத் ஒய்ஃபை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ESP8266 இந்த மாடியூலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக எதுவுமே கனெக்ட் பண்ணியதில்லை. அதில் ஆல்ரெடி ஒரு ஒய்ஃபை மாடியூல் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இந்த ஒய்ஃபை மாடியூலில் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ESP8266. அதுதான் பார்த்திங்கன்னா இதோட மாடியூல். இதோட ஃப்ளாஷ் மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 MB கொடுத்துருக்காங்க. நம்ம அர்டினோவில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 32 KB தான் கொடுத்துருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா நம்ம நோடம்சி அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணோம். இது வந்துட்டு ஒரு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இதோட ரேம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64 KB கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற ஸ்பீடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா IoT ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். IoTனா என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதை நீங்கள் எங்கேயாவது கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வெளியில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டு ஃபேன் ஏதாவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மொபைல் மூலமாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிளிங்க் ப்ரோக்ராமை நம்ம நோடம்சிக்கு அப்லோட் பண்ணி நோடம்சி ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம அந்த லைட்டை பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். இதுக்கு சம்மந்தமான ஃபுல் செட்டப்பை பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் தான் பண்ணணும். பிசியில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பிசி இல்லைனா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போய்ட்டு ஆர்டினோ ஐடிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ EXE செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வேறு ஒரு பேஜுக்கு அழைச்சிட்டு போகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆர்டினோ ஐடின்னு. அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற பேஜு. இதில் நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் எல்லா OSக்கும் சப்போர்ட் ஆகும். விண்டோஸ், லினக்ஸு, மேக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிறது தான். நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சாச்சு. இதை நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது இந்த கோடு பார்த்திங்கன்னா ஆர்டினோக்கு சம்மந்தமான கோடு. இது நமக்கு தேவையில்லை. இதில் நம்ம நோடம்சிக்குன்னு தனியே ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டினோ சம்மந்தமான கோடு. இதில் மேலே ஃபைல்ஸுக்கு போயிடுங்க. ஃபைல்ஸுக்கு போய்ட்டு ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பாப்அப் விண்டோ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அது கீழே அடிஷ்னல் போர்டு மேனேஜர் URLன்னு இருக்கும். இந்த URL பார்த்திங்கன்னா உங்களில் இருக்காது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக பேஸ்ட்டு பண்ணிடுங்க. பேஸ்ட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போய்ட்டு போர்ட் மேனேஜர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். போர்ட் மேனேஜர்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் இதுக்கு தேவையான நெட்டு கனெக்ஷன் பார்த்திங்கன்னா வேணும். மேலே இப்போ சர்ச் பாரில் போய்ட்டு நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும். ESP8266 டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துடும். ESP8266. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே டூல்ஸுக்கு போயிருங்க.
ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ லோட் ஆகுது. ஸோ டூல்ஸுக்கு போய்ட்டு ஸோ ESP82 இன்னொரு லைப்ரரி ஃபைல்ஸ் ஆடாக இருக்கும். ஸோ நேம்ஸு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ணுறோமோ ESP8266 கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நிறையா இது இருக்கும். ஸோ Nodemcu 12Eங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் என்னோடய மாடியூல். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இதே மாற்றம் இல்லை, 4GB RAM அப்படியே இருக்கட்டும். ஸோ இது எல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இப்போ நம்ம ஸ்கெட்சுக்கு போய்ட்டு நியூ ஃபைலுக்கு போய்ட்டு ஸோ அதே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு போயிடுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு போய்ட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ESP8266 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிளிங்க்குன்னு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ESP8266 அதாவது நோடம்சியோட ப்ரோக்ராமிங் பிளிங்க் கோடு. ஸோ அர்டினோ இதையும் போட்டு குழப்பிடாதீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நோடம்சிக்கான பிளிங்க் கோடு. ஸோ உங்களுக்கு கோடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நோடம்சியை எடுத்து நம்ம நார்மலாக மொபைல் சார்ஜ் போடுவோம் பார்த்திங்களா, USB கேபிள், அதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கனெக்ட் பண்ணிவிட்டு பிசி ஆர் லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டூல்ஸுக்கு போய்ட்டு ஸோ போர்ட்டு COM5 கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதுவாக COM5 COM4 எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது கரெக்டாக கனெக்ட் ஆனால் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் லோட் ஆகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு போர்ட்டு காட்டலை அப்படின்னா ஸோ அதுக்கு சொல்யூஷன் நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ண ஸ்டெப்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ காமிக்கல அப்படின்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மறுபடியும் டூல்ஸுக்கு போய்ட்டு ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். ஸோ ESP8266 நம்ம இது Nodemcu 12E செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் என்னோடய மாடியூல். ஸோ இப்போ நம்ம அந்த டிக் மார்க்கை பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ வெரிஃபை. ஸோ அதான் பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணுறது. ஸோ கம்பைல் ஆகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்பைல் ஆகி முடிச்சிடுச்சு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம போர்டுக்கு அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா Nodemcu பார்த்திங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆகி இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா போர்டுக்கு அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அப்லோட் ஆகிதும் முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா ஸோ லைட்டு பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்லோட் கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதில் உள்ள லைட்டும் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி எரியுது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ எதுக்காக பிளிங்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையா, நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் Nodemcu கனெக்ட் பண்ணியில் போர்ட்டு காமிக்கலை அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் டிரைவர் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆர்டினோ ஐடியிலே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதாவது ஆர்டினோக்கு தேவையான யூனோக்கு தேவையான டிரைவர் ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ESP8266 ஸோ இந்த மாடியூலுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகும். பட் ஆனால் இப்போ நியூவாக அந்த மாடியூலுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக இது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ இதோட மாதிரி CP2102 இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது CP3032 இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டில் உள்ளது. ஸோ இதை நினச்சி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இல்லை வேறு எதுவும் டிரைவர் ஃபைல்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ நீங்களே ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு டிரைவர் ஃபைல்ஸை நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுது தான். ஸோ வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா பரவாயில்ல மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் 2 பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ESPயை வச்சு எப்படி ஒரு IoT ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஒய்ஃபை கார் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.